வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிசர்ச் ஆஃப் கார்ஸ். இன்னைக்கு நம்மகிட்ட ஏத்தர் ப்ரோ பேக் அப்படின்ற மாடல் இருக்கு. இதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ. கிலோவாட் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிமெட்ரிக்கலி மவுண்டட் ப்ரோக்ரஸிவ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டருக்கு வந்து ஐபிஎக்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆன்டி தெஃப்ட் அலாரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு பக்கமே ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆண்ட்ராய்டு ஓஎஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியோட டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 37 கிலோ பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆன்டி தெஃப்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்க்கிங் லைட் ஆன்ல இருக்கு. பார்க்கிங் அப்போ ஆன்ல இருக்கு. இது வந்து டாப் எண்ட் மாடலு. டாப் எண்ட் மாடல்ல சில எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ்லாம் வரும். அதை வந்து நான் அப்புறம் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்ல கூட ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏத்தரை பத்தி சொல்லணும்னா நல்ல ஒரு மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாங்க சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இங்க சின்னதா ஏத்தரோட பேட்சிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பேக் சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தோம்னா இங்க எல்இடி டைல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க ஏத்தர் அப்படின்ற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க சின்னதா ஒரு மர்கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு லெக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் வண்டி பொறுத்தாலே உங்களுக்கு ஒரு பெல்ட் டைப் தான். இங்க பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைட்ல வந்தீங்கன்னா இங்க உட்கார்றவங்களுக்கும் கால் வைக்கிற மாதிரி இங்க கொஞ்சம் சப்போர்ட். இப்போ வண்டியோடைய ஸ்டோரேஜை பத்தி பேசி ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இங்க மொபைல் யூட்டிலிட்டிஸ்லாம் வச்சுக்கலாம், மொபைல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் இங்க ஒரு ஹேங்கிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பூட் வந்து இங்க ஓபன் பண்ணலாம். பூட் வந்து இதோ காட்டுறேன். இப்போ பாருங்க, இங்க வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் எப்படி போடுறது அப்படின்றது வீடியோட எண்ட்ல சொல்றேன். இப்போ பூட் ஓபன் பண்ணிட்டோம். ஆமா, இப்போ வாங்க காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபுல் சைட்ஸ் ஹெல்மெட்டே வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைவேல எங்கன்னா போறோம்னா இது இருட்டுல வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. நைஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். நீங்க எங்கன்னா ஹைவேல போறீங்க, பாட்டு கேட்கணும் அப்படின்னா ஸ்பீக்கர் போட்டு ப்ளூடூத்ல போகலாம். இது வந்து டாப் எண்ட் மாடல்ல மட்டும்தான் வரும், அதாவது ப்ரோ மாடல்ல வரும். அப்புறம் இங்க மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுள். ஏத்தனாலே நல்ல ஒரு கம்ஃபர்டபுள்னே சொல்லலாம். பிக்கப் நல்லா இருக்கு. வண்டியில பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ஸோட சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 2 இண்டிகேட்டரோட சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து வண்டி ஹாரன் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மோட்ஸ், இதுல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்கு. அதை நான் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வண்டி செல்ஃப் எடுக்கிறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் எதுக்குன்னா வண்டி ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது எப்பயும் ஆஃப்ல தான் இருக்கணும். ஆன் லன்ஸ்னா அதோ இண்டிகேஷன் வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து நீங்க என்ன ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது. இப்போ வந்து இதை ஆன் பண்ணிட்டு பிரேக் ப்ரெஸ் பண்ணி இப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டேன். சைட் ஸ்டாண்ட் போட்டு இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்க இண்டிகேஷன் காட்டுது பாருங்க, சைட் ஸ்டாண்ட் இருக்கு, ஸ்டார்ட் ஆகாது அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் சைட் ஸ்டாண்ட் எடுக்கிறேன். சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல வந்து ஏத்தர் வந்து சேஃப்டிக்கு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸே கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லலாம். ஏத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சென்சார் தான். இந்த பேனல் இருக்குல்ல, இந்த பேனல் தான் இந்த ஏத்தருக்கு மெயின் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து டைம் இண்டிகேஷன் இங்க காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவு ஓட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் கரண்ட் ரைடு எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க, அப்புறம் வந்து ஓடோமீட்டர்ல எவ்வளவு கிலோமீட்டர், அப்புறம் ட்ரிப்பு கிலோமீட்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டி வந்து இப்போ ஈகோ மோட்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேவிகேஷன் வந்து ப்ரோ மோடு. இந்த வண்டி வந்து ப்ரோ மோடு. ப்ரோ டைப்ல மட்டும்தான் இந்த நேவிகேஷன் சிஸ்டம் வரும். இப்போ பாத்தீங்கன்னா இன்காக்னிட்டோ மோட் இருக்கு. இன்காக்னிட்டோ மோட்ல என்ன ஒரு பெனிஃபிட்னா நீங்க எவ்வளவு ஸ்பீடு போனாலும் இண்டிகேஷன் வந்து போன்ல தெரியாது. இந்த ஏத்தர் வந்து எப்பயுமே வந்து போன்ல கனெக்ட் ஆயிருக்கும். எவ்வளவு கிலோமீட்டர் டிரைவன்,
எவ்வளோ ஸ்பீட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எங்கே போயிருக்கீங்க எல்லாமே தெரியும். இப்போ இன்காக்னிட்டோ மோட் ஆன் பண்ணிட்டேன்னா ஃபோனில் எதுவுமே வராது. இருந்தாலும் இன்காக்னிட்டோ மோட் ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அதில் வந்துடும். இது வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணியிருக்காங்க, பார்க்கிங் அசிஸ்ட் ஆன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆட்டோ ஹோல்டு ஃபீச்சர். ஆட்டோ ஹோல்டு ஃபீச்சர்னா இப்போ நம்ம ஒரு ஸ்லோப்பில் ஏறுறோம் அப்படின்னா ஆட்டோ ஹோல்டு ஃபீச்சர் ஆன் பண்ணுறோன்னா அப்படியே ஆட்டோ ஹோல்ட் ஆகிக்கும். இப்போ வந்து ஸ்லோப்பில் வந்து அது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். ஸ்மார்ட் ஈகோனா இப்போ வந்து ஈகோ மோட்லேயே நல்ல ஒரு டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறது. அப்புறம் இங்கே யூசருடைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சைட் ஸ்டாண்டில் இருக்குது, சைட் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஈகோ மோடில் இருக்குது. இப்போ மோடு எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் மோடு, ஸ்போர்ட் மோடு, ரேப் மோடு. ரேப் மோட்லாம் பார்த்தீங்கன்னா பிக்கப் பயங்கரமாக இருக்கும்னே சொல்லலாம். இப்போ வந்து ஒவ்வொரு மோட்லேயும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கும். அதுவும் பிக்கப்பும் செமையாக இருக்கும். ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடு வந்து 100 அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது ஏத்தர்னா பிக்கப் தான். இப்போ இந்த சர்ச்சில் போனீங்கன்னா எந்த டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்றத போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் இங்கே மேப்லேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. பம்பி ரோட்ஸ்லலாம் போனீங்கன்னா கம்ஃபர்ட்டுக்கு குறையவே இல்லை. நல்ல சஸ்பென்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரிவர்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்கிறேன். வண்டி வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரிவர்ஸ் ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். இப்போ ரிவர்ஸ் ஆன் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பிக்கப் வந்து பயங்கரமா இருக்கு. வந்து பிக்கப் அப்படியே சும்மா திருக்குனாலே அப்படியே பறக்குது. இப்போ சார்ஜிங் போர்ட் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, வாங்க இங்க வந்து சார்ஜிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க ஆன் பண்ணிட்டு இந்த சாக்கெட் இருக்கு இல்லையா, இதை வந்து இதை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இங்க உங்களுக்கு ஆப்ஷன் காமிச்சிடும். ஸோ சார்ஜ் த கீ, சார்ஜ் டர்ன் ஆஃப் த கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கீயை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இனிஷியலைஸ் ஆகுது. அதாவது இது வந்து லாக் ஆயிடுச்சு. வந்து லாக்டுன்னு காமிக்குது. இப்போ லாக் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் ஆகும்போது நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் என்ன புல் பண்ணாலும் வெளியே வராது. அது வந்து இப்போ கீ ஆன் பண்ணாதான் இது வந்து வெளில வரும். இப்போ வந்து இது லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து சார்ஜிங்னு அப்படின்ற காட்டுது. 65 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்கீங்க ஈகோ மோட்ல. இப்போ வந்து டைம் 2:05 PM 80% சார்ஜ் ஆகும். அப்புறம் வந்து 3:56 100% சார்ஜ் ஆகும் அப்படின்னு காமிக்கும். வீடியோட கன்க்ளூஷன் வந்துச்சோம். மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். எவ்வளோ ரேட்டிங்னா 10 out of 10 கொடுப்பேன். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். டிஸ்அட்வான்டேஜ்னா ஒன்று தான், இது வந்து கொஞ்சம் சர்வீஸ்லாம் வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. பம்பி ரோட்ஸில் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நல்லா அச்சீவ் பண்ணலாம். பிரேக் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கு. பிரேக் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் சூப்பர்.